அன் உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு, உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறான், قال كنا مع رسول الله صلى الله عليه وسلم في مجلس, நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு மஜ்லிஸ்ல என்ன செய்தோம், உட்கார்ந்திருந்தோம். فقال تبايعوني على الا تشركوا بالله شيئا, எனக்கு யார் யாரெல்லாம் பையத்து செய்றீங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கவே மாட்டேன். இருக்கிறவங்களும் முஸ்லீம்கள், முன்னால இருக்கிறவங்கலாம் முஸ்லீம்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் எனக்கு பையத் செய்வீங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டேன்னு பையத் செய்றவங்க யாருன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களாம் யாரு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க தான். ஆனால் இஸ்லாத்தில் பைஅத்ன்றது அதை விட இன்னும் கொஞ்சம் பலம் கூடிடும். உதாரணம், நான் இணை வைக்க மாட்டேன்னு இருக்கிறோம், இணை வைக்க மாட்டோம்னு ஒரு பையத்து சொல்கிறதுன்றது அதில் இன்னும் வேறு என்ன செய்யணும், கூடுதலான கவனத்தை எடுக்க வேண்டும். மக்களிடத்தில் எதையும் கேட்க மாட்டேன் இடத்துல பையத்து செய்கிறவங்க யாருன்னு கேட்டாங்க, யாரும் முன்னுக்கு போகல, யாரும் என்ன செய்யலை, முன்னுக்கு போகல. ஒரு சிலர் முன்னுக்கு போனாங்க, அவர்களை நான் எதிர்காலத்தில் கண்டேன், வாகனத்தில் சாட்டைகள் கீழே விடும், அதை எடுக்கிறதுக்கு கூட யார்கிட்டையும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, அவங்க இறங்கி தான் என்ன செய்வாங்க, எடுப்பாங்க என்று ஹதீஸில் என்ன செய்யணும் பார்க்க. அப்போ பைஅத்ன்றது ஒரு அதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கிறது, ரசூல் அங்கே எடுக்கிறதுக்கு அது ஒரு இன்னொரு அந்தஸ்து என்ன செய்யும் அதிகமாக. அப்போ ரசூல் அங்கே சொல்லிட்டு சொல்கிறாங்க, வலா தஸ்னு, இணை வைக்கக்கூடாது, யார் பைஅத் செய்கிறீங்க, விபச்சாரம் செய்ய மாட்டோம், வலா தஸ்ரிகு, அதே போல் திருட வேண்டாம், திருட மாட்டோம் என்று, வலா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில்ஹா, அல்லாஹு தஆலா மரண தண்டனை எப்படி சொல்லி இருக்கிறானோ அந்த வழியிலே அன்று எந்த ஒரு உயிரை நான் கொல்ல மாட்டேன் அப்படி என்று பையத்து செய்யக்கூடியவர்கள் யார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபமன் வஃபா மின்கும் ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், இதை யார் செய்கிறாங்களோ, அந்த உடன்படிக்கை அப்படி யார் நிறைவேற்றுறாங்களோ அவருடைய கூலி அல்லாஹு தஆலா என்ன செய்வான், அவர்களுக்கு தருவான். வமன் அஸாப ஷைஅம் மின் ஸாலிக், இதில் ஏதாவது ஒரு தவறை செய்தால், இதில் ஏதாவது ஒரு தவறை பையத்துக்கு பின்னால் அவர் செய்து விட்டால் ஃபஊகிப பிஹி, தண்டனையும் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டுட்டான். கொலைக்கு கொலை தண்டனை, விபச்சாரத்துக்கு திருமணம் முடித்தவராக இருந்தாலும் மரண தண்டனை, இப்படி தண்டனை அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே கிடைச்சிட்டு என்று சொன்னால் ஃபஹுவ கஃபாரத்துல் லஹு, அது அவருக்கு மறுமையில் பரிகாரமாக என்ன செய்யும், அமையும். அதாவது தண்டனை திருப்பி அவருக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னால். வமன் அஸாப ஷைஅன், யாராவது இந்த மாதிரி ஒரு வேலையில் ஈடுபட்டு, இதில் ஹராமாக்கப்பட்ட வேலையில் ஈடுபட்டு, மின் ஸாலிக் ஃபஸதரஹுல்லாஹு அலைஹி, அல்லாஹு தஆலா தண்டனைக்கு அவர் வராத அமைப்பில் மறைச்சிட்டான். இந்த உலகத்தில் செய்தி வெளியே வராத அமைப்பில் மறைத்து விட்டால் ஃபஅம்ருஹு இலல்லாஹ், முடிவு அவருக்கு இறைவனிடத்துக்கு போயிடும். இங்கே தண்டனை கிடைக்கல, பரிகாரமும் இல்லை, அல்லாஹ்ட்ட போயிடும். நாளை மறுமையில இன்ஷா அஃபா அன்ஹு, அல்லாஹ் விரும்பினால் அவரை மன்னிப்பான், வ இன்ஷா அஸபஹு, அல்லாஹ் தஆலா விரும்பினால் அவரை தண்டிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் தண்டனை கொடுக்கப்படக்கூடிய குற்றங்களை தான் இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதாவது இணை வைத்தல், விபச்சாரம், திருட்டு, கொலை மிகப்பெரிய பாவங்களாக இஸ்லாம் என்ன செய்து இதை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக பாபுன் புக்துல்லாஹி லிம, இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் 3893 இலக்கத்தில் 3893 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. பின்னால் வந்த சகோதரர்களுக்கு இந்த இன்றைக்கி நான் படிச்சுட்டு இருக்கிற கொலை சம்பந்தம், மனித உயிர் உரிமைகள் சம்பந்தமான 40 ஹதீஸ்கள், இதை தான் நாங்கள் என்ன செய்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இஸ்லாமிய சமுதாயம் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தருடைய உயிர் உரிமையை என்ன செய்யுது, பாதுகாக்குது, அதுக்கு ஒத்தன்டிக்கான மிக ஆதாரபூர்வமான சோசாக இருக்கக்கூடிய புகாரி முஸ்லீமிலிருந்து என்ன செய்கிறோம், இந்த செய்திகளை நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம். நூற்றுக்கணக்கான செய்தி இருக்குது, ஆனால் 40 ஹதீஸ் இன்றைக்கு என்ன செய்கிறோம், நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக பாபுன் புக்துல்லாஹி லிமன் யதமன்னல் கத்ல், ஒரு மனிதன் கொலையை செய்கிறதுக்கு ஆசை வைக்கிறானே அவரை இறைவன் கோபிக்கிறான் என்ற செய்தி. இப்னு அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்கதுன் நாசி இலல்லாஹி ஸலாஸா, அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபத்துக்குரியவன், அல்லாஹ்வுடைய மிகவும் கோபத்துக்குரிய வெறுப்புக்குரியவன் 3 பேர். அதில் ஒருவர் முல்ஹிதுன் ஃபில் ஹரம், முல்ஹிதுன் ஃபில் ஹரம், ஹரமுடைய எல்லையில் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை செய்கின்றவர், இல்ஹாதை ஏற்படுத்துகின்றவர், தவறு செய்கின்றவர் என்பதை விட தவறை ஊக்குவிக்கிறவர். அங்கே அந்த அதாவது ஹரத்துக்கு வெளியே ஒருத்தர் தவறு செஞ்சால் அவருக்குரிய தண்டனை வேறு, ஹரத்துக்குள்ளே ஒருத்தர் தவறு செஞ்சால் அதுக்கு தண்டனை இரட்டிப்பு. அந்த இடத்துல வந்து ஒரு மனிதர் என்ன செய்யக்கூடாது என்றால், எந்த அதாவது ஒரு பொருள் காணாமல் போன பொருள் இருந்தால் அதை எடுத்துகிட்டு போய் அறிவிக்கிற வேலை தான் வைக்கக்கூடாது, அங்கே இருக்கட்டும், யாரும் அதை என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது என்ற அளவுக்கு ஹரம் புனிதமானது. அதில் போய் குஃபர் அவரால் ஏற்படுத்தினால்
அதில் கொலையை ஏற்படுத்தினாருண்டா, அதில் ஒரு பிதஅத்தை ஏற்படுத்தினாருண்டா, அதில் அநியாயம் பண்ணாருண்டா அல்லாஹ்விடத்தில் அவருடைய வெறுப்பு அதிகமான வெறுப்பை அல்லாஹ் தஆலா அவர் மீது என்ன செய்வான், கொள்வான் என்று ஹதீஸ் சொல்லுது. இரண்டாவது முப்தகின் ஃபில் இஸ்லாமி சுன்னத்தல் ஜாஹிலியா, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஜாஹிலிய சுன்னத்தை கொண்டு வந்து இங்கே போடுறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறாரு, ஜாஹிலிய கால சுன்னத்து இருக்குது அப்படின்னா ஜாஹிலிய காலத்தில் நடந்து கொண்டிருந்த சிலவைகளை இங்கே இஸ்லாத்துக்குள்ளே கொண்டு வந்து என்ன செய்யறது, சேர்த்தால் இஸ்லாத்துக்குள்ளே இருந்து கொண்டு ஜாஹிலிய கால செயல்பாடுகளை ஒருவர் ஆசை வைப்பார், தேடுவாராக இருந்தால் அவர் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கோபத்துக்குரியவராக என்ன செய்கிறாரு, மாறுறாரு. வ முத்தலிபுன் தமம்ரஇம் பிகைரி ஹக்கின் லியுஹ்ரி கதமஹு, உரிமை இல்லாமல் ஒரு மனிதருடைய இரத்தத்தை ஓட்டுவதற்காக அலைந்து திரிகின்றவர். கொலையே செய்யலை, அவர் கொலை செய்யலை, ஆனால் கொலை செய்கிறதுக்காக போய் தேடி கண்டிக்கிறார். 50,000 பொடி இவனை போட்டுரு, 50,000 பொடி இவனை போட்டுரு. இவன் அல்லாஹ்விடத்தில் கொலை செய்யாட்டியும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கோபத்துக்குரியவன். இந்த 3 பேர் ஹரத்தில் இல்ஹாது செய்கிறதுக்கும் குஃபுர் செய்கிறதுக்கும் பாவம் செய்வதற்கும் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு ஜாஹிலிய சுன்னத்துக்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தடமாறுகின்றவரும், கொலை செய்வதற்காக மரண தண்டனைக்குரிய ஒரு உரிமை ஒன்று இருக்குது. ஒரு ஆளை தேடி கொண்டு போய் பிடிச்சி கவர்மெண்ட்டில் அதை கொடுத்து என் சகோதரனை கொலை செஞ்சிட்டான்னு சொல்லலாம். அது அல்லாமல் வேணுமென்று என்ன செய்கிறாரு, ஒரு பணத்துக்காகவோ அல்லது ஒரு ஆத்திரத்துக்காகவோ ஒருவரை தேடி கொலை செய்வதற்கு முத்தலிப் கொலையே செய்யலை, முத்தலிப் தேடிக்கிட்டு போகிறவர். அப்படி இருக்கக்கூடியவர் அல்லாஹ்விடத்தில் என்னது, மிகவும் வெறுப்புக்குரியவர். அப்போ 4 நாள் கான்ட்ராக்ட், 4 நாளில் நீ கொலை செய்யணும் அப்படி என்றால், அல்லது ஒருத்தனை கொண்டு போய் கடத்தி வச்சு கொலை அச்சுறுத்தல் செய்கிறான்னா அவன் அல்லாஹ்விடத்தில் மிகவும் வெறுப்புக்குரியவர். கொலையே அவன் செய்ய முடியாது போனாலும் கூட அல்லாஹ்விடத்தில் மிகவும் வெறுப்புக்குரியவராக மாறுகிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியில் 6882 இலக்கம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 8வது செய்தி, அதாவது இதில் பாபு தஅமீம் தஅதீம் லிதபில் முஸ்லிம் வமாலிஹி வஅர்திஹி, ஒரு முஸ்லிமுடைய, இப்போ பொதுவாக சொன்னவைகள் இதெல்லாம், இப்போ முஸ்லிமுடைய சில செய்திகள் என்ன செய்தி இதில் வருது, முஸ்லிமுக்குரிய செய்திகள். அதாவது ஒரு முஸ்லிமுடைய இரத்தம், ஒரு முஸ்லிமுடைய சொத்து, ஒரு முஸ்லிமுடைய மானம், இது எவ்வளவு பெருமதியானது இஸ்லாத்தில் என்று சொல்லக்கூடிய செய்தி. அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராம், ஒரு முஸ்லிமுடைய எல்லாம் இன்னொரு முஸ்லிமுக்கு ஹராம், புனிதமானது. ஹராம் என்ன, புனிதமானதுன்னு அர்த்தம். தமுஹு, அவனது ரத்தம் இவனுக்கு என்னது, ஹராம். வமாலுஹு, அவனது சொத்து இவனுக்கு ஹராம். வஇர்துஹு, அவனது மானம் இவனுக்கு ஹராம். அப்படின்னா என்ன, ஹராம் என்றது புனிதம். மஸ்ஜிதுல் ஹராம் என்றா என்ன, அங்கே தொழுவது தடை என்ற அர்த்தமா, ஹராம் என்றா புனிதம் என்ற அர்த்தம். மஹரம் என்றம் என்ன, அந்த இடத்துல ஹராமாக்கப்பட்டவன் தடை செய்யப்பட்டவன் அர்த்தம் தான், ஆனால் பாதுகாப்புன்னு அர்த்தம். பாதுகாப்பு, அந்த அதாவது இவருக்கு அவருக்கு பாதுகாப்பு அப்படின்ற கருத்தை என்ன செய்யும், அது கொடுக்கும். இந்த அடிப்படையில் ஹரம் என்றது என்னன்னா புனிதம், ஹரம் என்றது புனிதம் என்றதை குறிக்குது. எனவே ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமுடைய இரத்தமா அவனை கொலை செய்யணுமா, அவன் ஒன்னே கொலை அவனோட தம்பியும் அவனோட சகோதரி யாரையா கொலை செஞ்சிருந்து இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் கொலைக்கு தகுதியானவனாக இருக்கணும், அப்போ மரண தண்டனை இஸ்லாமிய ஆட்சி என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அதே போல் அவனுடைய சொத்து ஹலாலான முறையில் தான் அவனுக்கு என்ன செய்யணும், வரணும். அதே போல் அவனோட மானம் எனது அவனுக்கு சம்பந்தமே இல்லை, மானம் அவன் பொது விஷயங்களில் கையடித்து தலையிட்டு அதில் அநியாயம் பண்ணினாலே தவிர அவனுடைய மானத்தில் கை வைப்பதற்கு உனக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. இது சஹீஹ் முஸ்லிமில் 2566 இலக்கம். இந்த முஸ்லீமில் வரக்கூடிய இலக்கங்களில் நம்பர்ஸ் என்ன செய்து தமிழில் வந்திருக்கக்கூடிய முஸ்லீமுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் நான் அது வேறவாக எடுத்துக்கிறேன். இது 8வது செய்தி 2564 சஹீஹ் முஸ்லீமில் 2864 இலக்கத்தில் வரும். 2564 அரபில் தான் இருக்குது. அதாவது தமிழ் முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா 2564 இலக்கத்தில் இந்த செய்தி என்ன செய்து வருகிறது.